ஐடி துறைக்கு 119 கோடி, தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி, இந்து அறநிலையத்துறை பார்த்தா கூட 600 சொச்சம் கோடி, 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு? பள்ளிக்கல்வி, தொழில், இந்து அறநிலையத்துறை போன்றவற்றிற்கு பல்லாயிரம் கோடி கொடுக்கப்படும் நிலையில் இந்த நிதியாண்டில் தமது தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 119 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், இதுவே கர்நாடகாவில் ஐடி துறைக்கு 750 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக கூறினார். இந்த நிதியாண்டுக்கு ஐடி துறைக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு 119 கோடி. இதை பல்வேறு துறைகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், அப்கோர்ஸ் பள்ளிக்கல்வித்துறை போல பார்த்தா 30,000 கோடி, தொழில்துறை பார்த்தா சில ஆயிரம் கோடி, ஏன் இந்து அறநிலையத்துறை பார்த்தா கூட 600 சொச்சம் கோடி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 100 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கும் போது ஓரளவுக்கு தான் எங்களால் செயல்படுத்த முடியும். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் துரைமுருகன், நிதியமைச்சராக இருந்தபோது பிடிஆரிடம் நிதி கேட்க தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம் என்பது இப்போது தெரிகிறதா என வினவினார். இப்போ தெரியுதா தியாகராஜனுக்கு? நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் நிதி கேட்கும் போது. அதற்கு யார் நிதியமைச்சராக இருந்தாலும் நீர்வளத்துறைக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் பிடிஆர் கூறினார். அன்னைக்கு நான் இருந்த போதும் இது துறைக்கு இதே அளவுக்கு தான் ஒதுக்கிட்டு இருந்தோம். அதனால் இது நான் இருந்தபோது ஜாஸ்தி, இப்போ கம்மியெல்லாம் நான் கூறல. அவருக்கும் பல ஆயிரம் கோடி ஒரு ஆண்டும் யார் நிதியமைச்சராக இருந்தாலும் அவர் துறைக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறோம்.